والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா டீச்சர்ஸ்மாரும் முதலாவது படித்து கொடுத்துட்டு தான் எக்ஸாம் வைப்பாங்க. நான் படித்து கொடுக்கறதுக்கு முன்னால், அதாவது இந்த செஷனை செய்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு 2 கொஷின் தாரேன். இந்த நாங்கள் பார்க்க போகிற சூறாட சுருக்கம் இன்ஷா அல்லாஹ் அதில் தான் நீக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கொஷின் பேப்பரை நீங்கள் எனக்கு தர தேவையில்லை. நீங்கள் ரைட் பண்ணுறதை லாஸ்ட்டுக்கு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க உங்களோட ரிசல்ட்டை. பேப்பர் வேணுமானவங்க எடுத்துக்கொள்ளும், அப்படி இல்லாதவங்க ஃபோனில் சரி டைப் பண்ணுங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் நான் கொஷனை சொல்கிறேன். 2 கொஷின் தான் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஹை. இப்போ கொஷின் முதலாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் எழுதணும் உங்களுக்கு இந்த லைஃப்ல கிடைச்சிக்கிற அருள்கள் என்ன, அல்லாஹ் எங்களுக்கு என்ன அருள்களை தந்திக்கிறான்றதை எழுதணும். நீங்க எழுதுற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 10 டைம்ஸ் ஒரு 10 அருள்களை சரி நீங்க எழுதணும் குறைஞ்சது. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு எழுதினாலும் ஓகே. நான் ஒரு சின்ன ஒரு டைம் ஒன்று தருவேன், அதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதி கொள்ளு. நீங்க தனியா ஃபீல் பண்ணி எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிக்குது அருள் இந்த லைஃப்ல. 2வது கொஸ்டின் அல்லாஹ் இப்படி எங்களுக்கு அருள்களை தந்திக்கிறதானே, இதுல நாங்க எதை கூட்டிக் கொள்ளணும், எங்களுக்கு இன்னும் வேணும்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்றது என்ன. சரி, ஓகே, ஹை. இப்போ நாங்க எங்கட இந்த இஜ்திமாட சூறாவுக்கு போவோம். நீங்க எழுதினதை அப்படியே உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதுக்கு லாஸ்ட்டுக்கு வருவோம். ஓகே, ஹை. நாங்க இப்ப பார்க்க போற சூறா என்னன்னு சொன்னால் சூரா தகாசுர், அல்ஹாக்கும் முத்தகாசுர்னு வர சூரா. அல் குர்ஆன்ல இந்த சூறா 102வது சூறாவாக வருது. அந்த சூறாவை பொறுத்த வர காட்டிலும் இமாம் இப்னு ஆஷூர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னென்றால், அல் குர்ஆன்ல இருக்கிற சூரா அல் கௌசருக்கு பிறகு, அதாவது சூரா அல் கௌசருக்கு பிறகும் அதே மாதிரி சூரா அல் மாவுனுக்கு முதல்லையும் இறங்கின சூறான்னு சொல்லி இந்த சூறாவை சொல்லுவாங்க. 16வதாக, அதாவது அல் குர்ஆன்ல முதலாவது என்ன சூரா இக்ரா இறங்கின மாதிரி அதுலயே ஓர்டர்ல 16வதாக இறங்கினு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 8 வசனங்களை கொண்ட இந்த சூரா பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்களாலையும் சரி பெரும்பாலுமாக சொல்லப்பட்ட பேர் இதுக்கு என்னன்னு சொன்னா சூரா தகாசுர். அதே நேரம் இந்த சூறாக்கு இன்னும் 2 பேர்களும் மீகுது. அதுல ஒன்று அல்ஹாக்கும், அடுத்தது அல் மக்பரா அல்லது அல் மகாபிர். அல்ஹாக்கும்னு சொல்றது அந்த முதலாவது வார ஆயத்திலே வார அல்ஹாக்கும்னு சொல்றது. இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் அதே மாதிரி இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் இந்த பேரை பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல அல் மகாபிர்னு சொல்ற இந்த பேரை, இல்லாட்டி அல் மக்பரான்னு சொல்ற சூரத்துல் மக்பரான அந்த பேரை சில தஃப்சீர் சில சஹாபாக்கள் அவங்க அந்த சூறாக்கு பயன்படுத்திக்கிறத பார்க்கலும். ஆனாலும் பெரும்பாலும் இந்த சூறாக்கு தகாசுர்னு தான் சொல்றது. சரி, இப்ப இந்த சூறாக்கு இருக்கிற 3 பேரை யாரும் சரி சொல்லலும். அல் மகாபிர், தகாசுர், அல்ஹாக்கும். யா, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். சரி, இப்ப இந்த சூறா பொறுத்த வர காட்டிலும் இது ஒரு மக்கி சூறா. மக்காவில், அதாவது மக்கி சூறா மதனி சூறா எங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். மக்கா காலப்பகுதியில் இறங்கினதெல்லாம் மக்கி சூறாண்டும், மதீனா காலப்பகுதியில் இறங்கினதெல்லாம் மதனி சூறான்னு சொல்லி நான் சொல்லுவோம். இது ரசூலாட மக்கா காலப்பகுதியில் இறங்கின சூறாண்டு தான் பெரும்பாலான இமாம்கள் சொல்றாங்க. அதுலேயும் சில இமாம்கள் இது மதனி சூறான்னு சொல்லி சொல்றாங்க. நவீன காலத்தில் டாக்டர் சல்மான் அவுதா போன்றவங்க சொல்ற பெரும்பாலான கருத்து என்னன்னு சொன்னால், இதுல அந்த சூறா சொல்ல வர விஷயங்களை வச்சு பார்க்கிற நேரம் இது ஒரு மக்கி சூறாவா தான் ஈக்கும்னு சொல்லி சொல்றத பார்க்கணும். அதே மாதிரி இந்த சூறாட மைய கருத்து என்னன்னு சொன்னால், இந்த சூறா எங்களுக்கு பேச வர விஷயம் என்னன்னு சொன்னால், அது செல்ல வர விஷயம், இந்த உலகத்துல வாழ்ற மனுஷனான நாங்க
எங்களுக்கு என்னென்னவெல்லாம் ஆசை ஆகிதோ, எங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோமோ, அதாவது சொல்ற செல்வங்கள், நாங்கள் நினைக்கிற செல்வங்கள், அது எந்த வகையான செல்வங்களாக இருந்தாலும் அந்த எல்லா செல்வங்களையும் சேகரிக்கிறதுல மூழ்கிக்கிற மனுஷன் மறுமை வாழ்வ மறந்து வாழ்றான். அப்ப இப்படி வாழ்ற மனுஷன் அந்த மறுமை வாழ்வு தான் உண்மைன்னு செல்வத்தை புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி அந்த கருத்துக்களை மையமாக கொண்டு வர, அந்த உலகம் என்றது பொய்யானது, அது ஒரு அற்பமானதுன்றதை தெளிவுபடுத்தி மறுமைன்றது தான் உண்மையானது, நிலையானன்றதை சொல்ல வர அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற சூறான்னு சொல்லி இது இந்த சூறாக்குரிய மைய கருத்தாக தஃப்சீர் ஆசிரியர்கள் செல்லத்தை பார்க்கலாம். இந்த வகையில இந்த சூறாட நாங்க மொழிபெயர்ப்பை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். முதலாவது வசனம் அல்ஹாக்கு முத்தகாசு, உலக செல்வங்களை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிற, அதுல காட்டுற நீங்க ஈடுபாடு, அதுல நீங்க காட்டுற ஈடுபாடு இல்லாட்டி அதுல நீங்க ஆர்வம் காட்டுறது உங்களை பராக்காக்கிட்டு, உங்களோட கவனத்தை இல்லாமல் ஆக்கிட்டு, ஹத்தா ஜுர்துமுல் மக்காபி, எப்ப எது வரைக்கும் சொன்னா நீங்க உங்களோட கபறுகளை சந்திக்கிற வரைக்கும் அது உங்களை பராக்காக்கிட்டு, உங்களோட கவனத்தை திருப்பிட்டு. கல்லா சௌஃபத்தாலம், அப்படி இல்லை, நீங்க அதுல விளைவை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க, உங்களை அந்த பராக்காக்கின அந்த இதுல விளைவை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. சும்ம கல்லா சௌஃபத்தாலம், நீங்க அவ்வாறல்ல, திருப்பி சொல்ற அவ்வாறல்ல, அதோட விளைவை நீங்க கூடிய சீக்கிரம் அறிஞ்சு கொள்வீங்க. கல்லாலா தாலமூன இல்மல் யகீன், நீங்க உண்மையாகவே நீங்க உறுதியான சந்தேகம் இல்லாத அறிவை பெற்றிருந்தால், அந்த அறிவை நீங்க பெற்றிருந்தால் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல. அதே மாதிரி லத்தர உன்னல் ஜஹீம், நீங்க நரகத்தை நிச்சயமாக கண்டு கொள்வீங்க, நிச்சயமாக நீங்க பாப்பீங்க. சும்ம லத்தர உன்னஹா ஐனல் யகீன், நிச்சயமாக அதுக்கு புறம் நீங்க என்னண்டா உங்களோட கண்ணுக்கு எதிர, உங்களோட கண்ணாலேயே நீங்க அந்த நரகத்தை நீங்க பாப்பீங்க. சும்ம லதுஸ் அலுன்ன யௌமைனின் அனிநயீம், அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க அனுபவிச்சு வந்த உங்களோட அருள்கள், உங்களுக்கு கிடைச்ச அருள்கள் பத்தி எல்லாம் நீங்க நிச்சயமாக கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்கள்ட்ட எல்லாரும் நீங்க அந்த கேள்விக்கான பதில செல்ல வேண்டி வரும். இப்ப இந்த சூறாட முதலாவது வசனத்திட விளக்கத்தை நாங்க பார்க்க போனோம் என்றால், அல்ஹாக்கும் முத்தகாசு, இதுல இந்த உலக செல்வங்களை தேடிக்கொள்றதுல நீங்க காற்ற ஆர்வம், அந்த ஈடுபாடு உங்களை பராக்காக்கி விட்டது, உங்களோட கவனத்தை அது இல்லாம ஆக்கிட்டு சொல்லி வார அந்த வசனத்துல முதலாவது வார அந்த அல்ஹான்னு சொல்ற அந்த சொல், அது உங்களோட கவனத்தை திருப்பிட்டு, உங்களோட திசையை திருப்பிட்டுன்னு சொல்ற அந்த கருத்தை தாரத்தை பார்க்கணும். அதுல இந்த சொல் அல்ஹான்னு சொல்ற சொல் எங்கிருந்து வந்தேன்னு சொன்னால், லஹுன்னு சொல்ற அரபி சொல்ல இருந்து தான் இது வாரத்தை பார்க்கணும். நாங்க ஏலியா ஷேக் செஞ்ச அந்த இதுலயும் நாங்க பார்த்தோம். ஒரு குர்ஆன் வசனத்தை ஷேக் அந்த உங்களுக்கு சொல்லி காட்டினார். அதுதான் என்னன்னு சொன்னால், யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹும், இந்த அறிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்றது ஜஸ்ட் என்ன ஒரு பிளேயும், ஒரு விளையாட்டு, அதே மாதிரி ஒரு கேளிக்கையும் வேடிக்கையும் தான். அப்ப இந்த லஹுன்னு சொல்றது என்ன, வேடிக்கையானது, கேளிக்கையானது. அதே மாதிரி அல் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வார வசனம் தான் சூரத்துல் முனாஃபிகூன்ல 9வது வசனமாக வருது. எங்கள்ட்ட இந்த கிராத்ல ஹுமாம் ஓதின மாதிரி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். இங்க வர அந்த துல்ஹிக்கும், அதாவது உங்களோட செல்வங்களும் அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளும் அல்லாட நினைவிலிருந்து உங்களை திசை திருப்பிடாம ஈக்கட்டும், உங்களை மறக்கடிச்சிடாம ஈக்கட்டும் சொல்லி மூமின்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல கூறுறான். அப்ப இந்த இதுக்கு இந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்ற இமாம் ராகிப் அல் இஸ்பஹானி அவங்க செல்ற நேரம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலிருந்து மனுஷன் இதை திருப்புறது, அவன் வேறொரு திசையை கொண்டு போறது தான் இந்த லஹுன்னு சொல்றத பார்க்க. அதே மாதிரி
நாங்க வந்து எங்கட லைஃப்ல வந்து எங்களுக்கு முக்கியமா நாங்க செய்யணும்னு ஒரு விஷயம் ஈக்கிற நேரம் நாங்க அது இல்லாம நாங்க ஒரு வேற விஷயத்தோட செய்ய போய்த்து அந்த விஷயத்தை, அதாவது நாங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நாங்க மறந்து போறோம். இப்போ உதாரணமா நாங்க ஒரு ஆளை வந்து ஒரு ஷாப் ஒன்றுக்கு அனுப்புறோம், மீக்ரோஸுக்கு அனுப்புறோம். நீங்க போய்த்து அங்க போய்த்து ஒரு மில்க் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு நாங்க அனுப்புறோம். இப்போ அனுப்பின உடனே இவர் வந்து போராள் போய்த்து இதாக்கி அங்கால கதைச்சு இங்கால கதைச்சு அப்படின்னு போய்த்து அவர் வந்து வாங்கிட்டு வர ஒரு டொஃபி உண்டு. அப்ப அவர் வந்து போன நோக்கம் மில்க் வாங்கணும்ன்றது, ஆனா அவர் வாங்கிட்டு வந்தது டொஃபி. அப்ப என்ன, அவர் வந்து போன விஷயத்தை அவர் மறந்துட்டார், அவர் வேறொரு விஷயத்துல வந்துகிறார். இப்ப அந்த இதுதான் என்ன, அவரை வந்து அங்கனுக்கு வந்து அவரை கவனத்தை வந்து விட்டுட்டார், அவர் திசை மாறி போய்த்தார். அவர் வந்து அந்த டொஃபியை கண்ணத்தால் அந்த டொஃபி வாங்கணும்னு நினைச்சு டொஃபி வாங்கிட்டு வந்துட்டார். இதுதான் இந்த அல்ஹான்னு சொல்ற இது. இப்ப இதே மாதிரி எங்கட லைஃபையும் வந்து திசையை மாத்துற, அதாவது நாங்க எங்கட கோல் ஆகிக்கிற வந்து என்ன, நாங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும்ன்றது தானே எங்கட இது. அப்ப நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஈகிற இதுல வந்து நாங்க வந்து இந்த உலகத்துல எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க கிடைச்சாலும் இன்னும் கூட வேணும் 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 வேணும்னு நாங்க தேடி போறதால அந்த இதை வந்து நாங்க இழக்கிறோம், எங்கட கவனத்தை வந்து நாங்க இழக்கிறோம். அதுதான் இந்த அல்ஹாக்கும்னு சொல்றது வந்து முதலாவதாக சொல்லுது. இங்க வார அல்ஹாக்கும்ன்றது வந்து குறிச்சு பேசுறது யாருன்னு சொன்னால் உங்களை பேசுது, என்ன பேசுது, எங்கட குடும்பத்தை பேசுது, ஒரு குரூப்பை பேசுது, இந்த சொசைட்டியை பேசுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பேசுது. யாரையும், அதாவது மூமின்களை பார்த்து மட்டும் பேசல, மனிதர்களை பார்த்து, எல்லா மனிதர்களையும் பார்த்து இது பேசுறத நாங்க பார்க்கிறோம். அடுத்தது அந்த முதலாவது வசனத்துல இரண்டாவது சொல் அத்தகாசு. தகாசூர்னு சொல்ற நேரம் தகாசூருக்கு வந்து 3 விதமான கருத்துக்களை வந்து சொல்றத பார்க்கலாம். முதலாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களை வந்து அதிகமாக தேடிக்கொள்றதுக்காக வேண்டி நாங்க காட்டுற ஆர்வம், அதுல காட்டுற நாங்க ஈடுபாடு, எங்களுக்கு இந்த என்ன உலகத்துல நாங்க வந்து இதுல எல்லாம் நிறைய தேடும் நாங்க அதை வலிஞ்சு செய்யறது எங்களுக்கு போதுமா இருந்தாலும் நாங்க பேராசை, நாங்க தேடி இன்னும் தேடி போறது, அப்படியே பேய்த்து இந்த உலகத்துக்கு பின்னாலேயே நாங்க ஓடி போற, அது வந்து என்ன, அது செல்ல வர முதலாவது கருத்து. இந்த முதலாவது கருத்து அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் ஒன்று இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். என்ன, ஒரு ஆதமுடைய மகனுக்கு வந்து தங்கமாக நிறைஞ்சிக்கிற ஒரு பள்ளத்தாக்கு கிடைச்சேன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அஹப்பா யகூன லஹு வாதியான், அதாவது அவனுக்கு இன்னொன்று வேணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுவான். அவனை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவன் அந்த ஆசையை அவன் வாயை வந்து என்ன செய்யும், அவன் அந்த மண்தான் வந்து மூடும்னு சொல்லி வர ரசூலோட ஹதீஸ். இது என்னன்னு சொன்னால் நாங்க வந்து இந்த உலகத்துக்கு பின்னால ஓடுற, இந்த உலகத்தை தேடியே போற, எங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் இன்னும் போறன்ற ஒரு கருத்து தான் தக்காத்து சொல்ற முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னால் அதிகமாக சேர்த்து வந்து நாங்க வந்து பெருமை அடிக்கிறது, அதாவது எங்ககிட்ட வந்து அதிகமாக கிடைச்சிக்கு அல்ல எங்களுக்கு தந்திப்பான், அதை வச்சு நாங்க பெருமை அடிக்கிறது. என்ற புள்ளைகள் தெரியுமா அவங்க இப்படின்னு எங்களோட புள்ளைகளை வச்சு பெருமை அடிக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சிக்கிற செல்வங்களை வச்சு பெருமை அடிக்கும், எனக்கு அங்க ஒரு இதொண்டிக்குது, இங்க ஒரு இதொண்டிக்குது, அங்க ஒரு லேண்ட் ஒண்டிக்குது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட இருக்கிற அந்த செல்வங்களை வச்சு நாங்க பெருமை அடிக்கிறது. அது வந்து இந்த தகாசூர் சொல்ற ஒரு இரண்டாவது கருத்தாக நாங்க பார்க்கிறோம். இதுல நல்ல ஒரு இதுதான் குர்ஆன் சொல்ற சம்பவம் வந்து அஸ்ஹாபுல் ஜன்னத்தை சொல்லி வார, அதாவது 2 தோட்டத்தை வச்சு இருந்த 2 பேருட உதாரணத்தை வந்து சூரத்துல் காஃப்ல வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். அதுதான் ஒரு ஆள் வந்து 2 பேருக்கும் ஒரே அளவு கொடுத்திருந்தாலும் ஒரு ஆள் வந்து எனக்கு கூட கிடைச்சதுன்னு சொல்லி பெருமை அடிச்சார், கடைசியில் அவர்ட தோட்டம் வந்து அழிஞ்சி போனது, அதுக்கப்புறம் அவர் கை செய்தப்பட்டார்னு சொல்லி வார அந்த சம்பவம் அது இதற்கு ஒரு உதாரணமா எங்களுக்கு செல்லியது. அதே மாதிரி 3வது கருத்து இந்த தகாசுருக்கு வர, நாங்க இந்த பொருட்களை சேர்க்கிறதுல வந்து போட்டி போட்டுறது, அதாவது எங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிற இந்த செல்வங்களை வச்சு
நாங்க போட்டி போட்டுறோம். அதாவது என்னை விட அவனுக்கு கூட கிடைச்சிருமோன்னு சொல்லி அதை விட நான் கூட எடுக்கணும்னு சொல்லி போட்டி போட்டது. இப்போ அவர் வந்து உதாரணமாக ஒரு வெட்டிங் ஒன்றை வந்து ஒரு ஹோலில் செஞ்சிருந்தான்னு சொன்னால் அதை விட பெஸ்ட்டான ஹோலில் வந்து எங்கட விட்டு வெட்டிங்கை நாங்கள் செய்யணும்னு சொல்லி போட்டி போட்டது. அதாவது தன்னை வந்து அடுத்தவனை விட பெருசுன்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி போட்டி போட்டு வலிஞ்சு செய்ய போகிறது. இது வந்து சூரத்து தக்காசூர் செல்ற அந்த அதாவது அந்த தக்காசூர் செல்ற அந்த சொல் செல்ற அடுத்த வசனமாக இருக்குது. இப்போ இதில் வந்து செல்வம், அதாவது இந்த தக்காசூர் வந்து குறிப்பாக ஒரு செல்வத்தை மட்டும் செல்லாம எங்கட லைஃப்ல வந்து எங்களுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் வந்து இந்த தக்காசூருக்குள்ள வந்து தஃசீர் ஆசிரியர்கள் அடக்கிறத பார்க்கணும். அது எங்களுக்கு கிடைக்கிற பதவிகளாக கேளும், நாங்க செய்யற வேலையாய் கேளும், அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சிக்கிற செல்வமாக கேளும், எங்களுக்கு இருக்கிற புள்ள குட்டிகளாய் கேளும், அதே மாதிரி எங்களுக்கு என்னென்னவெல்லாம் நாங்க எங்களை ப்ரௌடா நினைக்கிறோமோ அதை எல்லாமே வந்து நாங்க அதிகமாக சேகரிக்கணும்னு நினைச்சு எங்கட கவனத்தை நாங்க இருப்போம்னு சொன்னால் நாங்க சொர்க்கத்துக்கு போற அந்த வழியில இருந்து நாங்க திரும்புவோம்னு சொன்னால் அல்லாட நினைவை விட்டு நாங்க வேறொரு திசைக்கு போவோம்னு சொன்னால் அதெல்லாம் வந்து அந்த தக்காசூர்களுக்கு பாரத்தை வந்து எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது 2வது வசனம், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நீங்க இவ்வளவு பெருமை அடிச்சு நீங்க எல்லாம் சேர்க்கிற எல்லாம் வந்து எங்கன்னு சொன்னா மேக்சிமம் வந்து நீங்க மௌத்தார வரைக்கும், அதாவது நீங்க உங்களோட கபரை வந்து சந்திக்கிற வரைக்கும் தான் இந்த பெருமை எல்லாம், இந்த சேர்க்கிறது எல்லாம், இந்த ஓட்டம் எல்லாம் அது வரைக்கும் தான். நீங்க அதை வந்து நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா அப்போ வந்து நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அதாவது அதிகம் தேடுறதுல மனிதன் காட்டுற அந்த ஈடுபாடு இதே அது வந்து ஒரு வகையான ஒரு எடிக்ட், ஒரு போதைன்னு சொல்லித்தான் சில இமாம்கள் வந்து சொல்லுது. அதாவது நாங்க வந்து நினைக்கிறோம் ஆல்கஹால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு போதையை தரும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்ப ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஜொப் ஒன்று ஈக்கும், அந்த ஜொப்ல கொஞ்சம் மணி வரும், அவர் நினைப்பார் அது போதாது, இன்னும் மணி எடுக்கணும், இன்னும் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே ஓட்டுறது வந்து அதுவும் ஒரு வகை போதைன்னு சொல்றத வந்து சில இமாம்கள் வந்து சொல்றத வந்து பார்க்கலுமாக இல்லை. அப்ப இந்த போதை வந்து எங்களை என்ன செய்யும்னு சொன்னா எங்கட மறுமை வாழ்க்கையில வந்து எங்க மறுமை வாழ்க்கைக்கு நாங்க போற வழியில இருந்து எங்களை திருப்பி விட்டுருவோம். அப்ப அதை வந்து நாங்க எப்ப உணர்வோம்னு சொன்னால் நாங்க வந்து எப்ப எங்கட கபர் குழிகளை சந்திக்கிற நேரம் தான் நாங்க அதை உணர்ந்து கொள்வோம். இதுக்கு தான் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து செல்ற ஒரு ஃபேமஸான ஒரு இது ஒன்று தான், அன்னாசு நியாம், மனுஷன் வந்து தூங்கிட்டு தான் நிற்கிறான். ஃபைதா மாத்து இஸ்தாய்க்குது, அவன் எப்போ முழிச்சு கொள்றான்னு சொன்னா அவன் எப்போ மரணிக்கிறானோ அப்பதான் முழிச்சு கொள்றான். அது வரைக்கும் அவன் தூங்கிட்டு தான் நிற்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியாது. எப்போ மௌத்தாரானோ அப்பதான் விளங்கி கொள்றான் இந்த லைஃப்னு சொல்றது என்னன்னு சொல்றத வந்து இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொன்னதை எங்களுக்கு பார்க்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வசனத்துல ஜுர்தும்னு சொல்ற ஒரு சொல், அது வந்து உண்மையிலேயே அல் குர்ஆன் வந்து ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு சொற்களையும் வந்து எவ்வளவு நுணுக்கமாகவும் எவ்வளவு ஆழமாகவும் பயன்படுத்துன்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம். அதுதான் ஜுர்தும்னு சொன்னால் சாதாரணமாக அந்த நீங்க சந்திப்பீங்க, அதாவது ஜியாரான்னு செல்றதுல இருந்து வாருது, அதை நாங்க விசிட் பண்றது, நாங்க சந்திக்கிற ஒரு இதுதான் அந்த ஜியாரான்னு சொல்ற அந்த இது. அதாவது நாங்க ஜஸ்ட் வந்து மீட் பண்ணிட்டு வார, எல்லாரும் விசிட் பண்ணிட்டு வார, நாங்க விசிட் பண்ண போனோம்ன்ற ஒரு இடத்துல நாங்க அங்க ஈக்கிறே, நாங்க எப்படியும் ரிட்டர்ன் வருவோம். அது வந்து ஒரு என்ன டெம்பரரியான ஒரு இது ஒன்று தான். அப்ப அந்த இதை வந்து தான் இங்க வந்து நீங்க வந்து மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் சொல்லி எல்லாம் பயன்படுத்திக்கிறேன். அப்படின்னு சொன்னால் இந்த மன்னரை வாழும் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரம் இல்லை. இந்த உலகம் வந்து எப்படி எங்களுக்கு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி நாங்க மௌத்தாகி மன்னரையில் ஈக்கிறது வந்து நிரந்தரம் இல்லை. அதுக்கு பிறகும் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைன்றதை வந்து அல் குர்ஆன் நீங்க செல்றதை வந்து பார்க்கணும். இது வந்து அல் குர்ஆன் வந்து எப்படி மொழியியல் ரீதியான ஒரு அற்புதமான ஒரு நூல்ன்றதுக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து எங்களுக்கு செல்லும். அடுத்ததாக வந்து 3வது 4வதுமான வசனம், கல்லா சௌஃப தஅலமூன். வாழ்க்கைக்கு என்ன சொல்றாரு? பர்சா தார் பர்சா பர்சா. ஓகே, 3வது 4வது வசனம், கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன்.
உண்மை நிலை அவ்வாறல்ல. கல்லான்னு சொல்லி நீங்க பயன்படுத்திக்கிறது ஒரு விஷயத்த வந்து டோட்டலா அப்படியே இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது. இப்ப ஒரு விஷயம் சொன்னா அதை வந்து அப்படியே ஃபுல்லா மறுக்கிறது. கல்லா அப்படி இல்ல, நீங்க சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஷுவரா இதாக்கி மறுக்கிறது தான் கல்லான்னு சொல்ற வசனம். இப்போ அதைத்தான் அல்லாஹ் இங்க பயன்படுத்திக்கிறான். இந்த வசனம் இந்த சூறால 3 முறை பயன்படுத்திக்கிறத எங்களுக்கு பார்க்கலும். இதுல முதலாவது தான் கல்லா சௌஃபத்தாலும். நீங்க அப்படி இல்ல, நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த வாழ்க்கை தான் இது, இந்த உலகம் தான் இது, இந்த உலகத்துக்கு பின்னால போனா எனக்கு எல்லாம் கிடைக்கும், என்கிட்ட பணம் இருந்தா எனக்கு எல்லாம் செய்யலும், எனக்கிட்ட நிறைய புள்ளகள் இருந்துன்னு சொன்னா நான் வேண்டிய மாதிரி வாழையிலும், அவங்க என்ன பார்த்துக்கொள்வாங்க, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அது இல்ல வாழ்க்கை, அப்படி இல்ல. நீங்க வந்து அதை கூடிய சீக்கிரம் வந்து நீங்க கண்டுகொள்வீங்க. நீங்க வந்து அல்லாஹ் வந்து சதாலமுன்னு சொல்லாம சௌஃபதாலமு, அதி சீக்கிரமாக நீங்க அதை கண்டுகொள்வீங்கன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தும்ம கல்லா சௌஃபதாலம். தும்பன்னு சொன்னால் அரபிக்ல வந்து நோமலா பின்னர்னு சொல்லி தான் அதுக்கு வந்து கருத்து சொன்னாலும் அதை வந்து இப்படி அந்த ஓர்டர்கள்ல வார நேரம் அதை வந்து அதை ஷுவர் பண்ணி செல்றதுக்காக வேண்டியும் பயன்படுத்துவாங்க. அந்த வகையில இதுக்கு வந்து அவ்வாறல்ல, உண்மையிலே வந்து நீங்க அதுல விளைவை வந்து கூடிய சீக்கிரம் நீங்க அறிஞ்சு கொள்வீங்க சொல்றத வந்து நாங்க இந்த 2 வசனத்துக்குமான விளக்கமா செல்லும், அதாவது மொழிபெயர்ப்பா செல்லும். அந்த வகையில வந்து இந்த வசனங்கள் 2 என்ன செல்ல வாருன்னு சொன்னார், நாங்க வந்து இந்த எங்கட வாழ்க்கையை வந்து நாங்க இப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ அது இல்லைன்னு சொல்றத வந்து ஷுவர் பண்ணி நீங்க அதோட விளைவை வந்து கூடிய சீக்கிரம் நீங்க கண்டு கொள்வீங்கன்றது தான் இந்த வசனம் கடுமையாக இருக்குது. அப்படின்னா சும்மா நோமலா இந்த நாங்க வந்து அரபிக்ல லாண்டு சொன்னா இல்ல அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லணும். இது வந்து கல்லா அப்படின்னா நீங்க அப்படியே இல்ல அப்படின்னு சொல்லி ஷுவராக, அதாவது அந்த உறுதியாக கடுமையாக மறுத்து தான் இங்க வந்து செல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து இப்படி வாழ்ற மனுஷன் வந்து அப்படி வாழ்ந்தான்டா, அப்படி இல்லை அவன் வந்து நாளை மறுமை அதன் விளைவை கண்டுகொள்வான். அப்படி இல்லாட்டி இந்த உலகத்துல வந்து அவன் சோதனையா கண்டுகொள்வான், மறுமையில வந்து இல்லாட்டி தண்டனையாக அவன் கண்டுகொள்வான்னு சொல்லி இந்த வசனங்கள் செல்லுது. இப்ப இதுல வந்து இந்த 3வது 4வது வசனத்துக்கு வந்து நாங்க பின்னுக்கும் பார்ப்போம். அதுக்கு இன்னொரு இது ஒன்று மீக்குது. அதோட சேர்த்து அதுக்கு அடுத்தது 3வதாகவும் அல்லாஹ் வந்து இங்க பயன்படுத்துறான் கல்லா, அப்படி இல்ல லவ்தா இல்ல 3 இன்மைக்கு நீங்க வந்து உறுதியான அறிவை பெற்றிருந்தீங்க என்றால், அதை வந்து அல்லாஹ் வந்து அந்த வசனத்தை முடிக்காம ஒரு இடத்துல நிப்பாட்ட, நீங்க முழுமையான, அதாவது பூரணமான தெளிவான அந்த உறுதியான சந்தேகம் இல்லாத ஒரு அறிவை நீங்க பெற்றிருந்தீங்க என்றால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை நிறுத்துறான். இதுக்கு வந்து இதுல வந்து இந்த அல்லாஹ் வந்து செல்ல வர விஷயம் என்னென்றால், தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, இந்த வசனம் வந்து 3வது முறையாகவும் எங்களுக்கு வந்து இதை மறுத்து பேசுது. அதாவது நாங்க இந்த லைஃபை பத்தி நினைச்சு கொண்டிருக்கிற இந்த இதை வந்து இது வந்து மறுத்து பேசுது. உங்ககிட்ட வந்து ஒரு பூரணமான அறிவு மட்டும் இருந்திருந்தீங்கன்னு சொன்னால், நீங்க என்னன்னு சொன்னால் இந்த உலகம் வந்து இந்த உலகம் மட்டும்தான் உண்மை, இந்த உலகம் தான் எல்லாம் என்று சொல்லி நாங்க நீங்க நினைச்சிக்கிறதுல இருந்து விடுபட்டு, சரியா, நீங்க அதுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை ஈக்கின்றதை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன்ட வந்து உண்மையான ஒரு அறிவு ஈக்கிம்னு சொன்னால், அவன்கிட்ட ஒரு தெளிவான சந்தேகம் இல்லாத ஒரு அறிவு அவன்கிட்ட ஈக்கிம்னு சொன்னால், அவன் என்ன செய்வான், இந்த உலகத்தில் ஈக்கிற எல்லாத்தையும் பார்ப்பான், அல்லாட படைப்புகளை பார்ப்பான், இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பான், அது இயங்குற விதத்தை பார்ப்பான். என்ன டே வருது, நைட் வருது, அதுக்கு பிறகு என்ன சூரியன் உதிக்குது, மறையுது, அப்புறம் சந்திரன் வருது, காலங்கள் மாறி மாறி ஓடுது, மழை வருது, பனி பெய்யுது, இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து அவன் பார்த்து அவன் நினைப்பான், இதுக்கு பின்னால வந்து என்ன ஒரு சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி வந்து இதெல்லாம் இயக்குது, இது சாதாரணமாக இதெல்லாம் நடக்கலன்றதை வந்து அவன் புரிஞ்சு கொள்வான். அதே நேரம் மனிதன் வாழ்க்கையை பார்ப்போம். மனிதன் வாழ்க்கை என்ன, கூடினா 60, 70, 80, ஒரு 90, கூடினா ஒரு 100 வயசு. அந்த ரஹீம் மக்களுக்காக வேண்டி 100 வயசு வரை நாம போவோம், சரியா? ஒரு 100 வயசு வரை கூடினா வாழ போறது. அப்ப இந்த வாழ்க்கையை வந்து என்ன, ஒரு மனிதன் வந்து பிறக்கிற இடத்திலேயே வந்து உறுதியாகுது என்ன, அவன் வந்து மௌத்தாக போறான்.
எப்படி ஒரு மனுஷன் வந்து பிறந்தால் அதுல அங்கேயே உறுதியாகுது என்ன, அவன் வந்து மௌத்தாக போறான். அப்ப அத வந்து தெளிவா ஒருத்தன் பார்த்தாலே இந்த வாழ்க்கையில நான் அப்ப பிறந்துட்டேன், இப்ப நான் எப்படி மௌத்தாக போறேன். அப்ப இந்த மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல வந்து நான் என்ன செஞ்சு கொள்ளணும்ன்றத வந்து அவன் இந்த இல்மு யகீன் இருந்தா அவன் வந்து அதை கொண்டு போவான். அதான் அல் குர்ஆன் சொல்லுது, அன் தகூமு லில்லாஹி மஃனா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு. ஒரு மனுஷன்ட்ட வாரது வந்து என்னன்னு சொன்னால், அவன்கிட்ட இருக்கிற அவன் சிந்தனையில மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா, அவன் திங்க் பண்ற இது வந்து அவன் மாறிச்சுன்னு சொன்னால் அவனோட லைஃபே மாறும். அதுதான் இங்க குர்ஆன் சொல்லுது, நீங்க ரெண்டு பேராவோ இல்லாட்டி தனித்தனியாகவோ அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் எழுதி நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க வந்து உங்களோட லைஃப் என்னன்றதை வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. அது வந்து இந்த வசனத்துக்கான இலக்கமாக நாங்க சொல்லிடுவோம். நிறைய தஃப்சீர்கள்ல நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிறத பார்க்கலும், இருந்தாலும் நான் அந்த டைமையும் கருத்தில் கொண்டு தான் நான் செஞ்சுட்டு போறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்படி தேவைன்னு சொன்னா இப்ப நவீன காலத்திலேயும் நிறைய இமாம்கள் நிறைய ஷேக்மார் வந்து தஃப்சீர்கள் செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க தேடி இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொள்ளையிலும். ChatGPT வந்து கொஞ்சம் ஷோர்ட்டா தான் தரும், அதை விட விரிவாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இவ வர 6வது 7வது வசனம். லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக சத்தியமாக வந்து நீங்க நரகத்தை பார்ப்பீர்கள். சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், உங்களோட கண்ணால நீங்க கட்டாயமாக அந்த நரகத்தை நீங்க பார்ப்பீங்க. இங்க வந்து அல்லாஹ் 3வது 4வது வசனத்துக்கு வந்து நாங்க பார்த்தோம் என்ன, கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அதாவது நீங்க முதலாவது அது சொல்றது நீங்க வந்து கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, அதுக்கு பிறகு நிச்சயமாக நீங்க கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்கன்னு சொல்லி வாராந்தது. அதுக்குரிய தெளிவு மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க நிச்சயமாக நரகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி வாரத்தை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வர ல தர உன்ன அப்படின்னு அந்த முன்னுக்கு வர லாமும் அதுக்கு பிறகு வர அந்த சுக்குன் செய்யப்பட்ட அந்த நூனும் வந்து அரபிக்ல வந்து நிச்சயமாக, அதாவது ஒரு விஷயத்தை வந்து என்ன அப்படிக்காக உறுதிப்படுத்தி மிச்சமே உறுதிப்படுத்தி செல்றதுக்கு பயன்படுத்துற விஷயம். அதைத்தான் நல்லா இங்க பயன்படுத்தி நிச்சயமா நீங்க நரகத்தை பார்ப்பீங்க. உண்மையிலே மனிதர்கள் வந்து நரகத்தை வந்து 2 இடத்துல பார்ப்பாங்க. மறுமையில 2 தரம் நரகத்தை பார்ப்பாங்க. ஒன்று வந்து எங்கன்னு சொன்னால், மலக்குமார்கள் வந்து 70,000 சங்கிலிகளால கட்டி நரகத்தை மறுமை நாளுக்கு மாஸ்டர்ல கொண்டு வருவாங்க. அந்த 70,000 சங்கிலியிலையும் ஒவ்வொரு சங்கிலிக்கும் வந்து 70,000 மலக்குமார்கள் ஈப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட 4.9 பில்லியன் மலக்குமார்கள் நரகத்தை வந்து இழுத்துட்டு வந்து வருவாங்க. அந்த நேரத்தில் மனிதன் வந்து நரகத்தை பார்ப்பான். அதே மாதிரி 2வது மறுமையில பார்க்கிற நரகத்தை பார்க்கிற இடம் நாங்கள் எல்லாரும் பார்ப்போம். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வந்து நாங்கள் கடக்கிற நேரம் நாங்கள் நரகத்துக்கு மேலே தான் போவோம். அப்போ அங்கேயும் பார்ப்போம். அதுக்கும் இந்த 2 இடத்துல வந்திருக்கிறதும் வந்து அதையும் விளக்கிறதாக ஐக்கியம் சொல்லி சில தஃப்சீராசிரியர்கள் செல்ற விளக்கத்தையும் எங்களுக்கு பார்க்கிறோம். அதையும் இல்லாம இன்னொன்று, நாங்க வந்து மௌத்தாகினோம் சொன்னால் நாங்க நன்மைகள் செஞ்சிருந்தோம்டா எங்கட மன்னரைகள் வந்து என்ன சுவன பூஞ்சோலையாக நாங்க இருக்கிறத பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நரக படுகொலியா இருக்கிறத பார்ப்போம். அது அப்படி ஒரு விளக்கமும் செல்லத்தை வந்து பார்க்கிறோம். எப்படியோ நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து நரகத்தை வந்து நாங்க பார்ப்போம். அந்த நரகத்துக்குரிய ஆக்களா இல்லாம அல்ல எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும், அதுவா செஞ்சு கொள்வோம். அதான் இந்த இடத்துல வந்து நீங்க லத்தர உன்ன நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த வாரதை வந்து சில தஃப்சீர் ஆசிரியர்கள் வந்து அதை வந்து நீங்க சுவைப்பீர்கள், அதை வந்து நீங்க அந்த நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவீர்கள்னு சொல்லி கருத்தையும் கொடுக்கலும்னு சொல்லி செல்ல வார்த்தை பார்க்கணும். நவீன காலத்துல வந்து ஆயிஷா அப்துல் ரஹ்மான் போன்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் வந்து அந்த கருத்தை செல்லத்தை பார்க்கலும். அதாவது நீங்க வந்து இது இந்த தகாசுர், அதாவது அல்லாஹ்க்கு முத்தகாசுர், நீங்க வந்து
செல்வம் சேர்க்கிறதுல பணம் சேர்க்கிறதுல வந்து நீங்க உங்களை நீங்க திசையை திருப்பி கொண்டு போனீங்கன்றா, உங்களை நீங்க அதிகமா சேர்த்துக்கொள்றத திசையை திருப்பி போனீங்கன்றா நீங்க நரகத்தை சுவைப்பீங்கன்னு சொல்லி அந்த கருத்துல சிலதை பார்க்கணும். அதே மாதிரி இங்க வந்து நாங்க நேரத்தோடைய சென்ற மாதிரி இந்த அதாவது 5வது வசனம் நாங்க வந்து கல்லாலாவ் தாயில மூணு இல்மல் யக்கீன்னு சொல்லி வர அந்த வசனம், அந்த வசனத்தை வந்து பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்கள் வந்து அதை வந்து ஒரு தனியான ஒரு வசனமாகத்தான் சொல்றாங்க. இந்த சூறாவோட இந்த சூறால வர நடுவில் வர தனியான ஒரு வசனமாகத்தான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த வசனம் வந்து என்ன சொல்றது 6வது 7வது வாரம் இந்த லத்தர உன்னல் ஜஹீம் உங்களுக்கு வந்து தெளிவான அறிவு ஈக்கும்னு சொன்னா நீங்க வந்து நரகத்தை வந்து பெற்றிருந்தால் நீங்க நரகத்தை கண்டு கொள்வீங்க அப்படின்னா நீங்க நரகத்தை தெரிஞ்சு கொள்வீங்கன்னு சொல்லி வாரதாக பார்க்கலாம். அதாவது அதை நாங்கள் கண்டினியூவா மொழிபெயர்க்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் உறுதியான சந்தேகமற்ற ஒரு அறிவை நீங்க பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க நரகத்தை நிச்சயமாக பார்ப்பீர்கள், அதுவும் உங்களோட கண்ணெதிரில் நீங்க பார்ப்பீர்கள் வந்து நாங்கள் சொல்லிலும் அதை சேர்த்தும் வந்து சில தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் கொடுக்கறத பார்க்கலும், அதுவும் வந்து ஆயிஷா அப்துல் ரஹ்மான் போன்ற தஃப்சீர் ஆசிரியர்களுடைய விளக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சூறாட இறுதி வசனம் சும்ம லதஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். நீங்க வந்து இந்த என்ன உங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒவ்வொரு அருட்கொடைகளையும் பற்றி நிச்சயமாக நீங்க வந்து விசாரிக்கப்படுவீங்க. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நயீம். உங்களுக்கு இந்த உலகத்துல என்னவெல்லாம் அருட்கொடைகள் கிடைச்சிக்குதோ அதெல்லாம் வந்து நீங்க அல்லாஹ் கிட்ட வந்து நாளைக்கு கணக்கு காட்டியே ஆகணும்னு சொல்றது தான் அந்த வசனம் சொல்ல வர விஷயம். அதான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். எங்களோட ருஷ்டி அங்கிள் வந்து ருஷ்டி பிரதர் வந்து சொன்ன விஷயம் ஒரு ஒரு சம்பவத்தை சொன்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 3 பேரும் ஒரு நேரத்தில் வெளியே வராங்க என்ன பசியால. அந்த இடத்துல வந்து ஒரு சஹாபி வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார். அந்த நேரத்தில் ரசூல்லா சொன்னது இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். ரசூல்லான்னு சொல்றது வந்து யாரு? அல்லாஹ் கிட்ட இருந்து டிரெக்டா வந்து வஹி இறங்குற அல்லாஹ்ட தூதர், அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமான தூதர் அவர்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? அவங்களோட ஈமான வந்து ஒரு தட்டிலையும் இந்த உலகத்தில் இருக்கிற அடுத்தவங்களோட ஈமான ஒரு தட்டிலையும் வச்சா அவங்களோட தான் பாரம் கூட எங்கட ஈமானங்களையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற அடுத்தவங்களோட ஈமானங்களையும் விட. அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பசியோட வந்தாங்க. அடுத்தது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பாதையில போனாங்கன்னு சொன்னா அந்த ரோட்ல வந்து ஷைத்தான் போக மாட்டான். ஏண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பயம் ஷைத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சில விஷயங்கள்ல வந்து கருத்து செஞ்சாங்கண்டா அந்த கருத்தே வஹியாக இறங்கின சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி வாருன்னு சொன்னா யாரும் நபி வர மாட்டாங்க, அப்படி வந்தா அது உமராகத்தான் இருக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இவ்வளவு பெருமதியான அந்த மனிதர்கள் பசியோட வந்து அந்த பசி நேரத்துல கிடைக்கிற அந்த கொஞ்சம் சாப்பாடை சாப்பிடக்குள்ள அவங்களுக்கு வந்து கேள்வி, அதுக்கும் கேள்வி கணக்கின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா நாங்க எங்களுக்கு எவ்வளவு அருட்கொடைகள் கிடைச்சிக்கணும். எங்களுக்கு சுத்துற பக்கம் எல்லாம் நாங்க திரும்புற பக்கம் எல்லாம் எங்களுக்கு அருள்கள் நிறைஞ்சு போயிட்டு. அப்ப எங்கட அந்த அருள்களுக்காக வேண்டி நாங்க எவ்வளவு அல்லாஹ் கிட்ட சுக்குர் செய்யணும். அதே நேரம் அந்த அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல போறோம், இதெல்லாம் நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்குள்ள நாங்க கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறோம். நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கூட கிடைச்சா நாங்க நினைக்கிறோம் அது வந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு எங்களை மேல இறக்கத்தால தார விஷயம்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, அது மட்டும் இல்லை. எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னா அது இன்னொரு சைட்ல வந்து சோதனை. அல்லாஹ் வந்து எங்களை டெஸ்ட் பண்றான். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நாங்க இப்ப ஸ்ரீலங்காவில் உழைக்கிற சம்பளத்தை விட இங்க வந்து நாங்க கூட சேலரி எடுக்கிறோம்னு சொன்னால்
அங்கே எங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று ஈக்குது. இப்போ எங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்காக நாங்கள் அந்த எல்லாம் கேட்க போகிற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்துட்டு போணுச்சு. இன்னும் அங்கே ஈக்குது ஸ்ரீலங்காவில். அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் ஈக்குது. எங்களுக்கு எல்லாம் செல்வத்தை நிறைச்சி 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 தந்திக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் அடுத்தாக்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, அவங்களுக்குரிய ஹக் அங்கே ஈக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச செல்வத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கேள்வி கேட்கப்படணும். அதே மாதிரி அதுக்குரிய சுக்குரை வந்து நாங்கள் செய்யணும். எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்சிக்கிற எல்லா செல்வத்தையும் விடுவோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு கிடைச்சிதான் நாங்கள் இந்த முஸ்லீமா ஆகிக்கிறோமே, அதுதான் எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஆக பெரிய நீங்க. அதுக்கு என்ன அல்லாஹ்க்கு சுக்குர் செய்யறதாலும் எங்களோட லைஃப் போகுது. அந்த ஒரு இதுக்கே வந்து நாங்கள் சுக்குர் செய்யறதுக்கு வந்து எங்களோட லைஃப் போகுதா? அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன அல்லாஹ் மேலும் மேலும் எங்களுக்கு தந்திட்டு இருக்கிறான். அப்போ அந்த அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ சுக்குர் செய்யணும், அதெல்லாம் வந்து அல்லாஹ் நாளைக்கு வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி இங்கே வந்து நான் இந்த சூறாவில் வார 2 வகையான யக்கீனை வந்து நான் சொன்னேன். அதோடு சேர்த்து 3ஆவதுமான ஒரு யக்கீனை வச்சு 3 விதமான யக்கீன்கள் வந்து ஈக்கிறதுக்கு வந்து தஃசீராசிரியர்கள் சிலர் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இல்மல் யக்கீன், அடுத்தது வந்து ஐனல் யக்கீன், 3ஆவது வந்து ஹக்குல் யக்கீன். இப்போ இல்மல் யக்கீன் வந்து செல்றதுக்கு வந்து விளக்கம் சொல்ற நேரம் சொல்றாங்க, நாங்கள் வந்து அறிவை கொண்டு நம்புறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து என்ன சரி, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மோக் வருது, ஒரு ராப் வருதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல வந்து ஃபயர் ஈகின்றதை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட நாலேஜ் வந்து செல்லுமேண்ணா. இடத்துல ஃபயர் ஈக்கிறதால தான் வந்து என்ன நெருப்பு இல்லாமல் புகையில தானே. இப்போ நெருப்பு ஈக்கிறதால தான் இன்னைக்கு புகைக்கின்றது வந்து எங்கள்கிட்ட நாலேஜ் வந்து செல்லும். அது வந்து எங்கள்கிட்ட இல்ம் வந்து எங்கள்கிட்ட அறிவு வந்து தெரிஞ்சுக்குது. அதே மாதிரி ஐனல் யக்கீன் சொன்னால் நாங்கள் வந்து நெருப்பை வந்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அது நெருப்புன்னு சொல்லி. நாங்கள் வந்து அது நெருப்பை பார்த்தா தான் நம்புவோம் அது நெருப்பு தான். இல்லாட்டி நாங்கள் சும்மா வேற என்னத்துக்கோ வந்துட்டு இன்னைக்குன்னு நினச்சிக்கொள்ளோம். எங்கள்கிட்ட இல்முல் யக்கீன் இல்லாமல் ஐனல் யக்கீன் தான் நாங்கள் நெருப்பை பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம். அதே மாதிரி ஹக்குல் யக்கீன், அது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃபீல் பண்ணி எடுக்கிறது. இப்போ நெருப்பு வந்து சுட்டா எங்களுக்கு இப்போ சுட்டது வந்து நெருப்பு, அதான் எங்களுக்கு வர அந்த எங்களுக்கு வர அந்த புண்கள், அந்த நெருப்பு சுற்றத்தால வர இதில் வச்சு அதில் விளைவாக வந்து நாங்கள் இதாக்குறது. அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் வந்து எங்களுக்கு 2 வகையான யக்கீனை தந்திக்கிறான். ஒன்று வந்து இல்முல் யக்கீன், அடுத்தது வந்து ஹக்குல் யக்கீன். இல்முல் யக்கீன் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனை தந்திக்கிறான். அதில் வந்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான அறிவையும் தந்திக்கிறான். இந்த உலகத்தை படைச்சது யார், இந்த உலகத்துக்கு போற ஒரு மர்மம் இருக்குது, இந்த உலகத்தை எப்படி வாழணும், இந்த உலகத்துல நாங்க என்ன செய்யணும் என்ற எல்லா கைடன்ஸும் வந்து அங்க குர்ஆன்ல இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னா மூலமாக எங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு பேசிக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு கிடைச்சிக்கிற இல்முல் யக்கீன். அதே மாதிரி ஹக்குல் யக்கீன், இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை நாங்க பார்க்கிற நேரம், அடுத்த மனிதர்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் நாங்க அதை ஃபீல் பண்றோம். பிறக்குறாங்க, மௌத்தாகிறாங்க, அப்போ அவங்களுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறத வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது வந்து ஹக்குல் யக்கீன். அதுக்கு அடுத்தது தான் வந்து ஐனுல் யக்கீன். ஐனுல் யக்கீன் வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் மறுமையில் நாங்கள் பார்த்தோமே லத்தர உண்மை, நாங்கள் நரகத்தை வந்து பார்ப்போம். உங்களோட கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க லத்தர உன்னகா ஐனுல் யக்கீன். நீங்கள் உங்களோட ஐசால வந்து நீங்கள் அதை டிரெக்டாகவே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி வார இதுக்கு தானே, அது வந்து ஐனுல் யக்கீன். இந்த ஐனுல் யக்கீனை தான் வந்து என்ன சொன்னால் ஐந்து சொல்றது வந்து கண். அப்ப காஃபிர்கள் வந்து கேட்கறது வந்து என்ன, மறுமை நாள் வருதா காட்டுங்களேன், அப்படித்தான் அவங்க கேட்கறது. அப்ப அவங்க வந்து கேட்கறது, அவங்க வந்து ஐனுல் யக்கீனை தான் அவங்க கேட்கறது. அப்பதான் நாங்க நம்பிக்கை கொள்வோம். ஆனா அதுக்கு முன்னால வந்து எங்களுக்கு இந்த ஹக்குல் யக்கீனும் இல்முல் யக்கீனும் ஈக்குது. அதை வச்சு நாங்க வந்து எங்கட லைஃபை வந்து கொண்டு போறதுக்கு தாராளமான இதுகள் ஈக்குது. அதுதான் எங்கட ஈமானும் கூட. சரி, இப்போ வந்து நாங்கள் இப்போ வருவோம், ஃபெஸ்ட்டுக்கே வருவோம். நாங்கள் வந்து உங்களுக்கு தந்த கொஷன் முதலாவது வந்து அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருள்கள். நான் சொன்னது உங்களுக்கு குறைஞ்சது 10 சரி நீங்கள் எழுதணும்னு சொல்லி, 10 விட கூட எழுதினீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்கள் வந்து அல்லாஹ்வோட அருள்கள் எல்லாம் வந்து நீங்கள்
அப்படிக்கு ஃபீல் பண்ணிக்கிறீங்க. அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு அருளா தந்திக்கிறான்றதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க. அதுக்குரிய நன்றி செலுத்துறவங்களாக வந்து அல்லாஹ் அவங்களை ஆக்கணும். அதுக்கு குறைஞ்சவங்க ஈக்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து நாங்கள் ஃபீல் பண்ணணும். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ அருள்களை தந்திக்கிறாங்க. எங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லாமே அருள் தான் எங்களுக்கு கிடைச்சிக்கிறது. ஈவன் எங்களோட ஐஸ் கண் இல்லாம என்ன எங்களுக்கு பார்க்கல தானே. எங்களை நல்லா குருடா படைச்சிருந்தா திங்க் பண்ணி பார்ப்போம். எங்களை நல்லா குருடா படைச்சிருந்தா எங்களுக்கு என்ன இந்த உலகம் என்ன கலன்னு விளங்கிக்காது, நாங்களே என்ன கலன்னு எங்களுக்கு தெரிஞ்சிக்காது தானே. அப்ப அல்லாஹ் தந்திக்கிற அந்த கண்ணுக்கு வந்து ஏலா என்ன, அதே மாதிரி அல்லாஹ் வந்து கேட்கிற சக்தியை வந்து எங்களுக்கு தந்திக்கிறான். அப்ப அதுக்கு வந்து என்ன எவ்வளவு நாங்க சுக்குர் செய்யணும் அல்லாஹ்க்கு. அதே மாதிரி அல்லாஹ் வந்து எங்களுக்கு வந்து என்ன இதயத்தை தந்து எங்களை ஹார்ட்டை தந்து நாங்க செய்யற வேலைகளால வந்து எங்களுக்கு என்ன சில நேரங்கள்ல வந்து எங்களுக்கு இந்த பிளொக்கள் இதுகள் வார நேரம் அதுக்கும் வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து அல்லாஹ் வந்து எங்களோட உடம்புலேயே வேறு நரம்புகளை வச்சு தந்திக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் வந்து எங்களோட எவ்வளவு இறக்கம், எவ்வளவு அருள்கள் அல்லாஹ் தந்திக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து நாங்க எப்படி சுக்குர் செய்ய இயலும்? எவ்வளவு சுக்குர் செஞ்சாலும் போதாது. அப்ப நாங்க திங்க் பண்ணி பார்ப்போம். எங்களோட லைஃப்ல எங்களுக்கு கிடைச்சிக்கிற அருள்கள் எல்லாம் வந்து நாங்க எவ்வளவு திங்க் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நாங்க வந்து என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறவங்களாக இருப்போம். அதே மாதிரி லாஸ்டான விஷயம், அல்லாஹ் வந்து எங்களுக்கு வழங்கிக்கிற அருள்கள்ல நாங்க வந்து இன்னும் அதிகரிச்சு கொள்ளணும்னு நினைக்கிற விஷயங்கள். அந்த விஷயங்கள் வந்து நாங்க அதிகமாக தேடி போறதுல ஒண்ணும் இல்லை. எங்களை தேவைக்கு மாதிரி நாங்க எவ்வளவு தேடிக்கொண்டு போகலும் அது இஸ்லாம் தடை செய்யல. நீங்க எவ்வளவு வேணும்னா தேடிக்கொள்ளலும். ஆனால் நீங்க தேடுற அந்த விஷயம் வந்து என்ன, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் அதுக்கிறீங்களா, நீங்க தேடுற அந்த விஷயம் வந்து உங்களை வந்து அல்லாட நினைவுல இருந்து உங்களை திசை திருப்பாம வைக்கணும். அப்படி திசை திருப்புன்ற தக்காசூர், அந்த தக்காசூர் வந்து எங்களை என்ன செய்யும், நரகத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும். இதுதான் இந்த சூறாக்கான ஒரு சிறிய விளக்கமும். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.